வெயிட் லாஸ் கஞ்சி ரெசிபி போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. இதில் மொத்தம் 31 பொருள் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஹெல்த்தியான பொருள். என்னென்ன பொருள் சொல்கிறேன். கொள்ளுப்பயிறு, பாதாம், 3வது கருப்பு கொள்ளுப்பயிறு, அதான் காணம்னு சொல்லுவோம்ல அது, 4வது ராகி, 5வது ப்ரௌன் ராஜ்மா, அதான் கிட்னி பீன்ஸு, அப்புறம் வெள்ளை கொண்ட கடலை, 7வது பார்லி, 8வது பச்சைப்பயிறு, 9வது கருப்பு உளுந்து, 10வது கருப்பு கவுனி அரிசி, சாமை அரிசி, 12வது சோயாபீன்ஸ், மஞ்சச்சோளம், கம்பு, மொச்சப்பயிறு, வரகரிசி, ஓட்ஸ், ஒயிட் கிட்னி பீன்ஸ், ப்ரௌன் ரைஸ், கியூனா, கருப்பு கொண்ட கடலை, 2 வெள்ளைச்சோளம், குதிரைவாலி அரிசி, மக்கானா, வெள்ளை காராமணி, சம்பா கோதுமை, திணை அரிசி, காராமணி, 29வது ப்ரௌன் ராஜ்மா. இதில் மூங்கில் அரிசியும் பக்வீட்டும் லிஸ்ட்டில் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் 2வது மறுநாள் வாங்கி இந்த மறுநாள் தான் வறுத்து அரைச்சேன். அப்போ அதுவும் சேர்த்து ஆட் பண்ணி அரைச்சிட்டேன். மொத்தம் பயிர் வகை எல்லாம் ஒன்றா வறுத்தேன். அதுக்கப்புறம் மில்லட்ஸ் இதெல்லாம் எல்லாமே மொத்தமாக போட்டு வறுத்தேன். இது வந்து மூங்கில் அரிசி, அது வீடியோ எடுத்தேன். எப்படி இருக்குது பாருங்கள் மூங்கில் அரிசி. இது அளவு எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து மில்லட்ஸு, இந்த சாமை அரிசி, குதிரைவாலி, கருப்பு கவுனி அரிசிலாம் 1/4 கிலோ, அதான் 250 கிராம் போட்டிங்கன்னா இந்த பயிர் வகையெல்லாம் 100 கிராம் தான் போடணும். பொருளோட பெனிஃபிட்லாம் நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். கண்ட கெமிக்கல் வெயிட் லாஸ் பவுடர் வாங்கி குடித்து உடம்பை கெடுத்துக்கிறதோட நம்ம மில்லட்ஸு, பல்ஸு இந்த மாதிரி பொருளை வாங்கி நம்ம வீட்டில் ஒரு நாள் மெனக்கிட்டு வறுத்து அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா நம்மளும் குடிக்கலாம், வயசானவங்களுக்கும் கொடுக்கலாம், சுகர் பேஷண்ட்டுக்கும் கொடுக்கலாம். இப்போ நம்ம ஒரு வேளையும் குடிக்கலாம், இல்லை 2 வேளையும் குடிக்கலாம். நான் இப்போ வீடியோ போடுறதுலாம் பாருங்கள், நான் ஒரு வேளை தான் குடிக்கிறேன், மத்தியானம் நல்லா சாப்பிட்றேன், எல்லாமே செய்கிறேன். இருந்தாலும் எனக்கு வெயிட் கம்மியாகுதுன்னா காரணம் இந்த பவுடர் மட்டும்தான். இந்த பவுடர் நான் 2 வேளை குடித்தா எனக்கு கடகடன் வெயிட் கம்மியாகும். இருந்தாலும் சரி, இப்போதைக்கு ஒரு டைம் தான் குடிக்கிறேன். இந்த வறுத்தது எல்லாத்தையுமே வெள்ளை துணியில் வந்து காய வச்சுருக்கேன். பிளாஸ்டிக் கவரில் காய வைக்காதீங்க. இதில் நல்லா காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி ஜெலிச்சு வச்சுக்கலாம். டைட்டு கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. நானே என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன்ஸ்க்கெலாம் கொடுத்துருக்கேன். இந்த பவுடர் எல்லாமே குடிச்சிட்ருக்காங்க. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கே இந்த பவுடர் குடித்து கால்வலிலாம் சரியாக இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.